ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான சுலபமான கார்ன் மிக்சர் தான் செய்ய போகிறோங்க. இந்த கார்ன் மிக்சரை செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பிள்ளைங்க விருப்பப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மிக்சர் தான் இது. இப்போ இந்த மிக்சரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா குழியாக இருக்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சுட வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை இதில் சேர்த்து நல்லா சுட வச்சுக்கோங்க. அதில் இது போல் ஒரு வடிகட்டி, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க வடிகட்டி, அதுவும் ஸ்டீல் வடிகட்டி தான் வைக்கணும். இது போல் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சு அப்படிங்கிறது இது போல் நமக்கு மேலே பபிள்ஸ்லாம் வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சிப்ஸை ஃபர்ஸ்ட் இதில் போட்டு பாருங்க. இது போல் உடனே மேலே எழும்பி வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு இதில் சிப்ஸை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இது போல் செய்யறதுனால இதை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா பட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா சிப்ஸுமே கரெக்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நீளமான கைப்பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஃபில்டருக்கு. அப்படி இல்லைன்னா கைப்பிடி சூடேறிடும். சில ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா மரத்துலேயே கைப்பிடி வச்சு வருது. அது போல் இருந்ததுனாலும் ஈஸியாக இருக்கும். இது போல் ஃபில்டரில் நம்ம செய்யறதுனால எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் நமக்கு டைமும் மிச்சம். 1-2 எண்ணெயிலேயே இருந்துச்சுன்னா அது கருகியும் போகாது. நம்ம இதில் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி பொரிச்சு எடுக்கிற சிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அகலமான பவுலில் சேகரித்து வச்சுக்கலாங்க. கார்ன் சிப்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ அதே போல் ஃபில்டர் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவில் கடையிலேருந்து வாங்கின காஞ்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தோலோடு இருக்க அதே வேர்க்கடலை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதே போல் ஷேக் பண்ணி விட்டு வேர்க்கடலை நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் சேர்க்கும்பொழுது மிதமான தீயில வச்சுக்கோங்க. கார்ன் பொரிக்கும்பொழுது கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நட்ஸ் எல்லாம் அதிகமாக தேவைப்பட்டுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வேர்க்கடலை மட்டும்தான் சேர்க்கணுன்றது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி, பாதாம் இது போல் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வேர்க்கடலை மட்டும் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையை பொரிச்சாச்சு. இதை எடுத்து அதே பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடேறின பிறகு மிதமான தீயில மாற்றிட்டு ஃபில்டரை அதே மாதிரி வச்சுட்டு உடைச்ச கடலை இதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நல்ல வறுத்த கடலை தான், உடைச்ச கடலை. அதனால மிதமான தீயில வச்சு லைட்டாக அது பொன்னிறமாக மாறுற அந்த சமயத்தில் உடைச்ச கடலையை ஃபில்டர்லேருந்து எடுத்து அதே பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒன்றா சேர்த்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்பொழுது நிறைய பாத்திரம் நமக்கு வேஸ்ட் ஆகும். இதில் பூண்டு பற்கள் தோலோடையே இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்களை நல்லா இடிச்சிட்டு இதை எடுத்து சேர்த்துருக்கேன். மிதமான தீயில வச்சு பொறுமையாக இதை நல்லா பொரிய விட்டிங்கன்னா இந்த பூண்டு பற்களை எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஈரப்பசையோடு இருந்துச்சுன்னா நம்மளோட மிக்சர் நமத்து போயிடும். இப்போ நல்லா பொரிச்ச பூண்டையும் எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயிலேயே நம்ம கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு சேர்த்து பொரிச்சுக்கலாம். கருவேப்பிலையில தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா சடசடன்னு வெளியெல்லாம் எண்ணெய் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்திட்டு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. பொரிச்சு எல்லாத்தையுமே நான் அகலமான ஒரு பவுலில் தான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பவுலில் நம்ம அப்படியே சேர்த்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்கணும். தூளுப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரமும் நீங்கள் எந்த அளவு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் இதில் சேர்த்துடுங்க. காரமும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை இது போல் குலுக்கி விட்டுடுங்க. எந்த அளவுக்கு குலுக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் படும். அதனால தான் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல சுவையான கார்ன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நிறைய பேர் விலை அதிகமாக கொடுத்து கார்ன் மிக்சர் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.